வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலேயே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள தான் நம்ம இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்கள எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும்போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம், சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கர்மஸ்தானமாகிய காலபுருஷனுக்கு 10வது இடமான அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கிறீங்க. அவிட்ட நட்சத்திரம்ன்ற பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப சுறுசுறுப்பா பிளஸ் எளிமையா பிளஸ் உழைக்கக்கூடிய 24 ஹவர்ஸ் உழைக்கக்கூடிய திறமை உடையவர்கள் நீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான். உங்களுடைய உழைப்புக்கு நிறைய வெகுமதிகள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பல அவமானங்களா சந்திச்சீங்க, பல அசிங்கங்களா சந்திச்சீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம். ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குமா? நாங்க எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறோம், எங்களுக்கு உண்டான ஒரு நியாயமும் தர்மமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி நீங்க அறிவுரை கொடுத்து வளர்ந்த மக்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுவாங்க, நீ எல்லாம் என்ன தொழில் செய்யற, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியாக உங்களை ஒரு ஏளனமா அப்படி உங்களுடைய உடம்பே பாத்தீங்கன்னா எஞ்சான் உடம்பு ஒரு ஜானா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு ஆளாகி அப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க. ஏன் உங்களை சார்ந்த உங்கள் கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா உங்களை அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஏன் அப்படி? கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் சும்மா விடுமா? உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் உங்களை சும்மா விடுமா? உங்களை ஒரு வழி செஞ்சுட்டு போயிடும். அதுலயும் 7.5 சனி கர்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும். ஏன்னா கர்மஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் அந்த கர்மாவை அதிகமாக அனுபவிப்பாங்க. அவன் டெய்லி ஃப்ராடுத்தனமான ஒரு வேலை தான் செய்யறான், அவன் நல்லா இருக்கிறான் மேடம், நான் இத்தனைக்கும் நேர்மையா இருக்கிறேன், ரொம்ப ஹானஸ்டா
ஹானஸ்டா இருக்கிறேன். என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஊழியரா தான் இருக்கிறேன். ஆனா என்ன பாத்தீங்கன்னா அவ்ளோ அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. எனக்கு உண்டான அந்த ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. அவன பாராட்டுறாங்க, சால்வ போத்துறாங்க. அவனுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு மேடம். அங்கதான் அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய தசாபுத்தி எல்லாமே வேலை செய்யுது. சும்மாவா? இந்த சனியினுடைய இடத்துல இருக்கணும்னா தனி தில்லு இருக்கணும். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் தனியா ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமை இருந்தாதான் அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில சவாலான விஷயத்தெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்குன்னு சில சவால்கள் இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றித்தான் ஆகணும். அதுல நிறைய தடைகள் இருந்தாலும் அதுல சாதித்து வெளியில வரக்கூடிய நபர்கள் தான். நீங்க பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த 2025 பாத்தீங்கன்னா அதற்கு சாதகமாக மேலும் மெருகூட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கல்லாக தான் அமைய போகுது. ஏன் நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி போயிடுமோ பின்னோக்கி போயிடுமோன்ற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிலேயே இருக்கிறீங்க. முன்னோக்கி வாங்க. உங்களுக்குன்னு எல்லாம் நடக்க போகுது. சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லோருக்குமே தான் இருக்கும். உங்களுக்கு மட்டுமே கிடையாது. இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துருவீங்க. அதனால அந்த மாதிரியான எண்ணத்தை விட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய விதமான ஒரு பிரச்சனைகள் பர்சனல் லைஃப்ல நிறைய இருக்கு. அதனால நீங்க இந்த 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு டார்கெட் வச்சு பயணிச்சுக்கோங்க. ஏன்னா 2 பாதம் மட்டும்தான் நீங்க மகர ராசியில இருக்கிறீங்க. மீதி 2 பாதம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலே இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் டார்கெட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமான ஒரு உழைப்பையும் போடுங்க. போட போட உங்களுக்கு நிறைய முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எங்க பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு பிரார்த்தனை, அங்க போய் அம்மன் கிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸ் குடுத்துட்டு வந்தீங்கன்னாலே போதும். உங்களுடைய சில தேவையில்லாத அந்த ஒரு திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகும். அதே சமயத்துல அந்த குடும்ப தோஷத்துல குடும்ப ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது தோஷமாக மாறாமல் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சர்ப்ப கிரகங்களை எந்தெந்த தெய்வங்கள்லாம் தன்னுள் அடக்கி வச்சிருக்கோ அதனாலதான் அந்த யோக நிலையில பாத்தீங்கன்னா யோகாசனம் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வலிமை எல்லாத்தையும் மனது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி அந்த உச்சத்தை அடையிறாங்க. எப்படி அந்த உச்சத்தை அடையிறாங்க அப்படின்ற போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தை பாத்தீங்கன்னா தன்னுள் அடக்குபவர்களாக தான் அந்த யோகா செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அந்த சர்ப்பத்தையே அடக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு அந்த யோகா செய்யும் போது வந்துரும். அந்த அளவிற்கு தான் எந்த தெய்வங்கள் அந்த சர்ப்பத்தை அடக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருக்கோ அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தோஷம் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது இல்ல, அதனால கொஞ்சம் உக்கிர தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 2025. நிறைய பேரு அந்த வேலை இழப்புகள்னால நிறைய பிரச்சனைகளை கடன் உபாதைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் என்னுடைய ஒரு தேவைக்கு தான் அந்த சொத்தை வாங்கினேன். ஆனா அந்த தேவைக்கு அந்த சொத்தை விற்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 2025ல அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆனா அதனுடைய மதிப்பு போகாது. கொஞ்சம் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதிப்பு இருக்கும். அதனால சொத்துனால சில தோஷங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025
2025 இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அங்க சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம். சில லீகலி கேசஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில இல்லீகல் இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க கடந்த காலத்துல இந்த 7.5 சனியின் பொழுது. அதுல நீங்க ஒரு லீகலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில லீகல் கேஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அது எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொந்தமாக சம்பாதிக்கிறத பத்தி, அடுத்து நீங்க வேலைக்கு போறத பத்தி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில மாற்றங்களை செய்வதை பத்தி, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய முக்கியமான ஒரு தருணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில்ல அமர்த்துறது, ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சி பாதைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.